புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பகுதியில் கிராவல் மண் அள்ளப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விதிகளை மீறி கிராவல் மண் அள்ளப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பகுதியில் விதிகளை மீறி கிராவல் மணல் கொள்ளை என்ற புகார் எழுந்திருக்கிறது. குவாரி ஒப்பந்ததாரர்கள் 5 பேர் வரும் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட குவாரிகளுக்கு அபராதம் விதிக்க வேண்டுமென கோட்டாட்சியருக்கு அதிகாரிகள் கடிதம் எழுதியுள்ளனர். அதிகாரிகள் அனுப்பிய பரிந்துரை கடிதத்தின் அடிப்படையில் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். புதுக்கோட்டையில் கந்தர்வக்கோட்டை என்ற பகுதியில் விதிகளை மீறி கிராவல் மணல் கொள்ளை என்ற புகார் எழுந்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைப்பில் இருக்கிறார். முத்துப்பழம்பதி, விதிகளை மீறி கிராவல் மண் அள்ளப்பட்டிருப்பதாக இந்த சம்பவம் எவ்வாறு வெளிச்சத்திற்கு வந்தது? என்ன தகவல்? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டையை சுற்றிய பகுதிகளான மங்கனூர், வடுகப்பட்டி, தச்சங்குறிச்சி, விராலிப்பட்டி, மஞ்சப்பேட்டை, புனல்குளம், அரியாணிப்பட்டி, தெம்மாவூர், அதே போல ஆலங்குடி தாலுகாவுக்கு உட்பட்ட ஆலங்காடு உள்ளிட்ட 13 கிராமங்களில் சட்டவிரோதமாக கிராவல் மண் எடுக்கப்பட்டு அரசுக்கு இழப்பை ஏற்படுத்துவதாக காவேரி நீர்வள மற்றும் ஆதார பாதுகாப்பு சங்க தலைவர் சுடலைக்கண்ணு என்பவர் வருவாய்த்துறை தலைமைச் செயலர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு புகார் மனு அளித்திருந்தார். அந்த மனுவின் அடிப்படையில தான் கனிம வளத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த விசாரணையில கந்தரக்கோட்டையை சுற்றிய ஒரு 13 கிராமங்கள்ல எடுக்கப்பட்ட கிராவல் மண் எடுக்கப்பட்ட போது அது விதிமுறைகளை மீறி, அதாவது அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் தான் புவியியல், சுரங்கத்துறை மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட குவாரிகளுக்கு அபராதம் விதிக்க புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யாவுக்கு பரிந்துரை செஞ்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட குவாரியின் ஒப்பந்ததாரர்களை கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வருமாறு ஏற்கனவே கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா அழைப்பு கொடுத்திருந்தாங்க. ஆனால் 2 முறையும் அவர்கள் ஆஜராகாத நிலையில வருகின்ற 19ஆம் தேதி சம்பந்தப்பட்ட குவாரிகளின் ஒப்பந்ததாரர்கள் ஆர்டிஓ கோட்டாட்சியர் முன்பு ஆஜராக வேண்டும் எனவும் அவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே 2 முறை சொல்லியும் ஆஜராகல அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப வரும் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த முறை ஆஜராவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? ஏற்கனவே 2 முறையுமே அவங்க சம்மன் அனுப்பி அவங்க ஆஜராகாது பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில கடந்த ஆண்டு திருமயத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. அதன் முன்பு தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனிம வள கொலை நடப்பதாக சமூக ஆர்வலர் குற்றம் சாட்டி தான் வர்றாங்க. இந்நிலைதான் கந்தரக்கோட்டை பகுதியில் அதிகபட்சமாக கிராவல் மண் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனால அரசுக்கு பல 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தான் அந்த குற்றச்சாட்டில் அவர் சுடலைக்கண்ணு கூறியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்பே இந்த விசாரணையை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டாங்க. இப்ப நம்ம கந்தரக்கோட்டை பகுதியில் பார்க்க முடியுது, பல்வேறு இடங்கள்ல குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. விளைநிலங்கள்ல கூட அந்த கிராவல் மண்ணை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அனுமதி பெற்று தான் அந்த மண்ணை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள்ட்ட கேட்கும்போது நாங்கள் அனுமதி கொடுத்த இடத்துல எடுக்கிறாங்க, ஆனால் குறிப்பிட்ட அளவு எடுக்கிறாங்களா என்ற கேள்வி இருக்கு. அதன் அடிப்படையில் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். ஆய்வு மேற்கொண்டதில் பல்வேறு குவாரிகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக எடுத்திருப்பது தெரிய வந்திருக்கு. இதனால அரசுக்கு பல 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்க நாங்கள் பரிந்துரை செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கூட அந்த காட்சிகளில் பார்க்க முடிந்தது தெம்மாவூர், மங்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இப்ப அரசு பொறுத்தவரையில் அதிகபட்சமாக 3 மீட்டர் ஆழத்திற்கு மண் எடுக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா 15-16 மீட்டர் ஆழம் வரை எடுக்கப்பட்டிருக்கு. அது குறித்து தான் முறையான ஆய்வு மேற்கொள்ளணும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கு. இப்ப 2 முறை அவங்க ஆஜராகாத நிலையில இப்ப கோட்டாட்சியரை பொறுத்த வரைக்கும் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்ற வழிகாட்டுதல்படி தான் நாங்கள் விசாரணை நடத்த முடியும், விசாரணை நடத்தித்தான் அடுத்தபட்சமாக அடுத்த கட்டமாக அவங்களுக்கு அபராதம் விதிப்பது மற்றும் வழக்கு பதிவு செய்து உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப 19ஆம் தேதி விசாரணை கண்டிப்பா ஆஜராவாங்க. அப்படி ஆஜராகாத பட்சத்துல ஏற்கனவே முறைகேடாக செயல்பட்ட குவாரிகள் மீது உரிய நடவடிக்கையும் அபராதமும், அதே போல விதிமுறைகளை மீறி செயல்பட்ட குவாரிகளின் ஒப்பந்ததாரர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிட்டிருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. விதிகளை மீறி கிராவல் மண் எடுக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி.